சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே 5 பேரை கொடூரமாக தாக்கி 50 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற கொள்ளையனை போலீசார் சுட்டு பிடித்தனர். காளையார்கோவில் அருகே உள்ள கல்லுவழி கிராமத்தில் ஜனவரி 26ஆம் தேதி வீடு புகுந்து 5 பேரை கொடூரமாக தாக்கிய கும்பல் 50 சவரன் நகைகளை கொள்ளையெடுத்து சென்றது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தியதில் தென்னீர் வயலைச் சேர்ந்த தினேஷ்குமாரும் அவருடைய நண்பரான கல்லுவழியைச் சேர்ந்த கணபதியும் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் தினேஷ்குமாரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை எடுப்பதற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற தினேஷ்குமாரை போலீசார் சுட்டு பிடித்தனர். இதில் காயமடைந்த தினேஷ்குமார் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தினேஷ்குமார் தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் சித்திரவேல், ரவிச்சந்திரன், சரவணகுமார் ஆகிய 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெட்டாலியன் காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மவுண்ட் வருவாய் அலுவலகத்தின் கண்காணிப்பாளர் கமலக்கண்ணனும் அவரது மனைவி விஜயலட்சுமியும் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர். அப்போது மர்ம நபர் ஒருவர் விஜயலட்சுமி அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடியுள்ளார். உடனே பொதுமக்கள் அவரை துரத்திய நிலையில் அந்த மர்ம நபர் சாக்கடை கால்வாயில் விழுந்து மாட்டிக்கொண்டுள்ளார். அவரை பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் 5வது பெட்டாலியன் காவலர் ராஜதுரை என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. தற்போது ராஜதுரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.